கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன தீங்கையெல்லாம் பார்த்தீங்களோ, அந்த தீங்கை இனி உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட நீங்கள் காண்பதில்லை. அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவர் யாத்ராம 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இதுவரைக்கும் துன்பப்படுத்தின எகிப்தினுடைய இராணுவம், கொடுமைப்படுத்தின எகிப்தினுடைய இராணுவம், கஷ்டப்படுத்தின எகிப்தினுடைய இராணுவம் இன்னும் விடாமல் துரத்திக்கிட்டே வரும் பொழுது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் மோசேயிடத்தில் மன்றாடினார்கள். அப்பொழுது மோசே மூலமாய் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் யாத்ராம 14:13, இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதையல்ல. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரை கண்ட தீங்கை இனி நீ காண்பதே இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணினா, கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளந்தா, கர்த்தர் செங்கடலிலே அந்த இராணுவத்தை மூழ்கடித்தா, இனி அவர்கள் அந்த தீங்கை காணாதபடி காத்தா. உங்களுக்கும் அப்படி நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் யார் யார் உங்களுக்கு தீங்கு செய்தார்களோ அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். நான் சொல்லட்டுமா? எல்லோரும் விசுவாசிங்களே. எனக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, என்னுடைய தொழிலுக்கு விரோதமா, என்னுடைய வேலைக்கு விரோதமா யாரும் தீங்கு செய்ய முடியாது. விசுவாசிங்க. செப்பனியா 3:15 நீங்கள் வாஸ்து பாருங்க. இஸ்ரவேலின் மகாராஜா என் நடுவில் இருப்பா, இனி தீங்கை காணாதிருப்பாய். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம்! கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் எந்த மனுஷனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் எந்த சத்துருவும் தீங்கு செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த தீங்கை எல்லாம் நன்மையாக முடிய பண்ணுவா. யாக்கோப்பு என்கிற தெய்வ மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தா. லாபான் ஒரு முறை 2 முறை அல்ல, 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். பல முறை யாக்கோப்புக்கு தீங்கு செய்கிறான். நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் லாபானை விட்டு நீ புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி புறப்பட்டு வந்தான். இப்பொழுது லாபான் யாக்கோப்பை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து மூர்க்க வெறியோடு வரும் பொழுது, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் லாபானை எச்சரிக்கிறான். யாக்கோப்போடு நன்மையை அல்லாமல் தீங்கு ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. லாபான் சொல்லுகிறான் யாக்கோப்பை பார்த்து, உன் தகப்பனாகிய தேவன் உனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு என்னை எச்சரித்தான். நான் நினச்ச உன்னை கொல்லலாம், ஆனால் உன்னுடைய தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. யாத்ராகமம் 14:14, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், இனி எந்த தீங்கையும் நீங்கள் காண்பது இல்லை. இது வரைக்கும் உங்கள் வாழ்நாளில் என்னென்ன தீங்கெல்லாம் கண்டீங்களோ அத்தனை தீங்கையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி போடுகிறேன். எரேமியா 18:8 வாஸ்து பாருங்க. நான் அந்த தீங்கை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறான். தீங்கெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது. செபிக்கலாமா? தகப்பனே, சொல்ல முடியாத தீமை அனுபவிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு தீங்கை அப்புறப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொன்னி, இனி சத்துரு தீங்கு செய்ய முடியாது, இனி மனிதர்கள் தீங்கு செய்ய முடியாது. அப்பா, அந்த வார்த்தை நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இனி தீங்கை காணாதிருப்பாய்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.